Hi guys, welcome to our channel. We are Skill Genius. ப்ரீவியஸ் ப்ராப்ளம் சால்விங்கில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா அனாகிராம், அதாவது 2 ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு அந்த 2 ஸ்ட்ரிங்கையும் கம்பேர் பண்ணி அந்த ஸ்ட்ரிங் வந்து அனாகிராமா இல்லையா, அதாவது 2 ஸ்ட்ரிங்கும் வந்து அனாகிராமா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். பர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னா என்னென்னா, இப்போது இந்த 28 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 28 பர்ஃபெக்டாக, அதாவது கம்ப்ளீட்டாக எந்தெந்த நம்பர்லாம் டிவைட் பண்ணோம். 1 பண்ணுமா, 1 வந்து எல்லா நம்பருக்குமே வந்துடும். அடுத்தது வந்து 2, அடுத்தது 4, அடுத்தது 7, அடுத்தது 14. ஓகேவா, 28 வரும்னு வச்சுக்கலாம். ஸோ 28 வந்து வராது. ஓகேவா, எந்த நம்பருக்குமே வந்து அதே நம்பரை வந்து டிவைட் பண்ணுறது ஃபேக்டர்ஸ் கிடையாது. ஓகேவா, ஸோ 1, 2, 4, 7, 14 இதெல்லாம் வந்து இந்த 28ஓட ஃபேக்டர்ஸ். இப்போது இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் இந்த 28 வருதா, அதாவது 1 + 2 3, 3 + 4 7, 7 + 4 7, 14, 14 + 14 28. ஓகேவா, ஸோ நம்ம ஒரு நம்பரோட ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ணால், அதாவது ஆட் பண்ணால் நம்ம அதே நம்பர் வரணும். ஓகேவா, இந்த 2 நம்பரும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ வந்து பர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்ற கான்செப்ட் என்னென்னு புரிஞ்சிருக்கும். நான் வந்து உங்களுக்கு கோடிங்கில் வந்து கோட் பண்ணி காமிச்சிட்டு அந்த கோடை வந்து நான் வந்து உங்களுக்கு லைன் பை லைனாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, கோடிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். என்ன, பர்ஃபெக்ட் நம்பர். ஓகேவா, பர்ஃபெக்ட்னே வச்சுக்கலாம். perfect.java அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூசர்ட்ட தான் இன்புட் வாங்க போகிறோம். அதாவது ஒரு நம்பர் வந்து பர்ஃபெக்டாக இல்லையா அப்படின்னு வந்து செக் பண்ணுறதுக்கான கோட் தான் எழுத போகிறோம். ஸோ யூசர்ட்ட வந்து இன்புட் வாங்க போகிறோம் அப்படின்னும் போது நம்ம ஸ்கேனர் அப்படின்ற கிளாஸை வந்து இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ இம்போர்ட் ஜாவாவில் இருக்க யூட்டில்ன்ற பேக்கேஜுக்குள்ளே இருக்க ஸ்கேனர் அப்படின்ற கிளாஸை இம்போர்ட் பண்ணுறோம். ஓகேவா, அடுத்தது பப்ளிக் கிளாஸ் நேம் என்ன, பர்ஃபெக்ட். ஓகேவா, இப்போ இதுக்குள்ளே ப்ரோக்ராமோட என்ட்ரி பாயிண்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ். ஓகேவா, அடுத்தது இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கேனர் அப்படின்ற கிளாஸை வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். நம்ம எப்போதுமே ஒரு கிளாஸ் இம்போர்ட் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் அந்த கிளாஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, ஸோ ஸ்கேனருக்கு ஆப்ஜெக்ட் ஸ்கேனர் எஸ்சி, எப்போதும் போலே எஸ்சி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அடுத்தது நியூ ஸ்கேனர் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இன்புட் வாங்க போகிறோம். ஸோ சிஸ்டம் டாட் இன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகேவா, இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ நமக்கு என்ன டேட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யூஸருக்கு தெரியாது. ஏன்னா அது வந்து வெறும் கர்சர் மட்டும் நிற்கும் அப்படியே. ஸோ நம்ம என்ன டேட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்ல enter a number to check it is a perfect நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அவுட்புட், அதாவது டெர்மினலில் வந்து நமக்கு வந்து இது ஷோ பண்ணணும். அதாவது யூசர் வந்து நம்ம எதுக்காக வந்து இந்த கொடுக்குறோம், என்ன வேல்யூ கொடுக்க போகிறோம், அதாவது ஸ்ட்ரிங் கார்டு என்ன டேட்டா டைப் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேவா, ஸோ என்டர் அ நம்பர் டு செக் இட் இஸ் அ பர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே, இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோம், அந்த நம்பரை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். அதாவது யூசர் கொடுக்க போகிற நம்பரை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ டேட்டா டைப் இன்ட்டு நம்மனே சொல்லி வச்சுக்கலாம். நம்மளோட ஸ்கேனரோட ஆப்ஜெக்ட் நேம் ஆனது எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்டிஜர்னால இன்ட். ஓகேவா, ஸோ இப்படி கொடுத்துட்டு இப்போது நம் அப்படின்ற வேரியபிளில் நம்ம யூசர் கொடுக்க போகிற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிடும். அடுத்தது ஃபார் லூப், ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல் டு, இங்கே வந்து 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், 0லேருந்து கிடையாது. அடுத்தது ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம் டிவைட் பை 2. நம்ம ப்ரைம் அதிலெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா பாதி தான் செக் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ ஒரு 20 இருக்குன்னா 10 அப்படின்னு செக் பண்ணுவோம். இப்போ 28னா 14 அது வரையும் செக் பண்ணாலே தெரிஞ்சிடும் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னு. ஓகேவா, ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நம் டிவைடட் பை 2 ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் லூப்பில் கொடுத்துட்றோம். இப்போது இதில் என்ன கண்டிஷன் சொல்கிறோன்னா, இஃப் நம் மாட் ஐ ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா அந்த வேல்யூவை எடுத்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறோம். இனிஷியலாக 0 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஓகேவா, இப்போது
ஃபேக்டர்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எதெல்லாம் ஃபேக்டர்ஸ்னு சொல்லியிருந்தோம்னா கம்ப்ளீட்டாக எந்தெந்த நம்பர்லாம் நம்மளோட நம்ம கொடுக்க போகிற நம்பரை டிவைட் பண்ணுதோ அதெல்லாம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோமா. ஸோ நம்ம அதுக்கு தான் இந்த கண்டிஷன். அதாவது நம்மளோட நம்ம இந்த 1 to 3லேருந்து எந்த நம்பர் வந்து கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணி 0 அப்படின்ற ரிமைண்டர் கொடுக்குதோ அந்த நம்பரெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ சம் ப்ளஸ் ஈக்குவல் டு ஐ, அதாவது இந்த ஐன்ற வேல்யூ தான் வந்து டிவைட் பண்ணுது. எந்த ஐயில் என்ன வேல்யூ வந்து நமக்கு ரிமைண்டர் 0 வருதோ அந்த வேல்யூவை சம்மில் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, ஆட்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது என்ன செக் பண்ணுறோன்னா, இப்போ செக் பண்ணணும்ல ரெண்டுமே, அதாவது நம்ம யூசர் கொடுத்த நம்பரும் நம்ம சம்மும் வந்து ஈக்குவலாக இருக்கா, அதாவது ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு நம் ஈக்குவல் டு சம் இருந்துச்சுன்னா system டாட் அவுட் டாட் printlnல it is a perfect number அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஓகேவா. அடுத்தது அப்படி இல்லை அப்படின்னும் போது, ஈக்குவலாக இல்லை அப்படின்னா எல்ஸில் இப்போ இதையே காப்பி பண்ணியே போட்டுக்கலாம். போட்டுட்டு இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்லிடுறோம். ஓகேவா. ஸோ இப்போ வந்து கம்பைல் பண்ணிக்கலாம். ஜாவா சி perfect டாட் ஜாவா. இப்போ பார்த்தீங்கன்னா கம்பைல் ஆயிடுச்சு, எந்த எரரும் இல்லை. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஜாவா பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்டர். இப்போது என்டர் அ நம்பர் டு செக் இட் இஸ் அ பர்ஃபெக்ட் நம்பர். அதாவது நம்மக்கிட்ட ஒரு நம்பர் கேட்குது, பர்ஃபெக்ட் நம்பராக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம கொஸ்டின் வந்து எடுத்துக்கலாம். 28 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ என்ன வந்துருச்சு, இட் இஸ் அ பர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போது சப்போஸ் வேறு ஏதாவது நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா, வேறு வந்து நம்ம 25ன்னு கொடுப்போம். என்ன வந்துருச்சு, இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம கோடு வந்து பர்ஃபெக்டாக ரன் ஆகுது. இது மேக்ஸிமம் வந்து நம்ம ப்ராப்ளம் சால்விங் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். அதாவது பேசிக்கான நாலேஜ் இருந்தாலே இந்த கோடு எழுதிடலாம். ஓகேவா. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபார் லூப் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம வேரியபிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் பண்ணியிருக்கோமே. இருந்தாலும் நான் வந்து இதை வந்து நான் உங்களுக்கு லைன் பை லைனாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அடுத்த ப்ராப்ளம் சால்விங் போகலாம். ஓகேவா. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு லைன் பை லைனாக வந்து இந்த கோடை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வந்து கோடிங் பார்த்தாச்சு, லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்கேனர் அப்படின்ற கிளாஸ் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பப்ளிக் கிளாஸ் வந்து பர்ஃபெக்ட் நம்பர் செக் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து இது வந்து ப்ரோக்ராமோட என்ட்ரி பாயிண்ட். அடுத்து நம்ம இம்போர்ட் பண்ண கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸ்கேனர் எஸ்சி ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் வாங்கினா system.in அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்து நம்ம யூசருக்கு வந்து என்ன கொடுக்க போகிறோம், என்ன இன்புட் கொடுக்கணும் அப்படின்னு தெரியறதுக்காக என்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு system.out.printlnல கொடுத்துருக்கோம். அடுத்து யூசர் கொடுக்க போகிற நம்பரை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம். இப்போ வந்து நம் ஈக்குவல் டு 28 அப்படின்னு இருக்கும். ஓகேவா. அடுத்து இந்த சம் எதுக்குன்னா, நம்ம என்ன பர்ஃபெக்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிப்போம்னு சொல்லியிருந்தேன்னா, ஒரு நம்பரோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் அதே நம்பர் வரணும். அப்போ தான் அதை வந்து பர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிள், ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிள் தான் சம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் வச்சுருக்கோம். அடுத்து இந்த ஃபார் லூப்பில் என்ன பண்ணுறோன்னா, i ஈக்குவல் டு 1, i 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம் பை 2. நம் பை 2ன்னும் போது 14 இருக்குமா. ஸோ 14 டைம்ஸ் வந்து இந்த லூப் வந்து ரன் ஆக போகுது. அதாவது 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 14 வரைக்கும் இந்த லூப் வந்து ரன் ஆகும். ஸோ அதுக்கடுத்து i ப்ளஸ் ப்ளஸ். இப்போது இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இந்த இஃப் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கோம்னா, நம் மாட் i ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா சம்மோட இந்த ஐயில் என்ன வேல்யூ இருக்கோ அதை ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா. ஏன்னா நம்ம வந்து ஃபேக்டர்ஸ்னால் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுறது தானே. கம்ப்ளீட்டாக டிவைட் ஆனால் நமக்கு ரிமைண்டர் 0 அப்படின்னு தான் வரும். ஓகேவா. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஐட்ரேஷன் என்ன ஆகும், i ஈக்குவல் டு 1 இருக்குமா. அதில் 28 mod 1 ஈக்குவல் டு 0 தானே, சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ சம் ஈக்குவல் டு சம் 0 இருக்குது, 0 + 1 ஈக்குவல் டு 1ன்னு வரும். அடுத்த ஐட்ரேஷன் i இன்க்ரிமெண்ட் ஆகி 2 ஆகும். 28 mod 2ன்றதும் ஈக்குவல் டு 0 தான். ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகி இப்போ சம்மில் என்ன இருக்குது, 1 இருக்குது, ஈக்குவல் டு 1 + 2
2 ஈக்குவல் டு 3 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? அடுத்தது ஐ இன்க்ரிமெண்ட் ஆகி ஐ 3ன்னு இருக்கும். 28 mod 3 அப்படின்னும் போது சாட்டிஸ்ஃபை ஆகாது. அடுத்தது ஐ இன்க்ரிமெண்ட் ஆகி ஐ 4 ஆகும். 28 mod 4 ஈக்குவல் டு 0 தான் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகி சம் ஈக்குவல் டு 3 இருக்குது. 3 ப்ளஸ் இப்போ என்ன வேல்யூ வந்திருக்கு 4 ஈக்குவல் டு 7 தானே. அடுத்தது ஐ இன்க்ரிமெண்ட் ஆகி 5ன்னு வரும். 28 mod 5 சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஓகேவா? கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகாது. அடுத்தது ஐ ஈக்குவல் டு 6. 28 மாடுலஸ் 6ன்றதும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அடுத்தது ஐ ஈக்குவல் டு 7. 28 mod 7ன்றது வந்து 0 தான், கம்ப்ளீட்டாக வந்து டிவைட் ஆகும். ஸோ சம் ஈக்குவல் டு ஆல்ரெடி என்ன சம் இருக்குது 7 ப்ளஸ் இப்போ நமக்கு ஐ என்னது 7 ஈக்குவல் டு 14 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அடுத்தது ஐ ஈக்குவல் டு 8. 28 mod 8ன்றது வந்து கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகாது. அடுத்து ஐ ஈக்குவல் டு 9 அப்படின்னு இருக்கும். அடுத்து 28 mod 9ன்றதும் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகாது. அடுத்து ஐ ஈக்குவல் டு 10 இருக்கும். 28 mod 10ன்றதும் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகாது. ஸோ எந்த சேஞ்சஸும் இருக்காது. அடுத்து ஐ ஈக்குவல் டு 11 வரும். 28 கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணாது 11. அடுத்து ஐ ஈக்குவல் டு 12 இருக்கும், கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணாது. அடுத்து வந்து ஐ ஈக்குவல் டு 13 இருக்கும். 28 வந்து கம்ப்ளீட்டாக 13ஆல் டிவைட் ஆகாது. அடுத்தது ஐ ஈக்குவல் டு 14 லாஸ்ட்டு ஐட்ரேஷன். ஏன்னா நம்ம வந்து நம் பை 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ 28 வந்து இந்த 14 அப்படின்றதுல வந்து டிவைட் ஆகும். ஸோ இப்போ சம் வந்து 14 இருக்குது. 14 ப்ளஸ் இப்போ ஐட்ரேஷனில் ஐ என்ன இருக்குது 14 ப்ளஸ் 14. இப்போ இது சம் பண்ணால் என்ன வரும் 28 அப்படின்னு வரும். இப்போ நமக்கு சம்மில் 28 அப்படின்னு சொல்லி ஃபைனல் வேல்யூவாக வந்திருக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், இஃப் கண்டிஷனில் சம் என்னது 28 ஈக்குவல் டு நம்ம என்னது நமக்கு 28 அப்படின்னு சொல்லி பார்க்கும். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கனால, அதாவது 28 இஸ் அ பர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அப்படி நம்ம வேறு ஏதோ நம்பர் கொடுத்துருக்கோன்னா இது வந்து ரெண்டு ஈக்குவல் இல்லை அப்படின்னும் போது எல்ஸ் கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இட்ஸ் நாட் அ ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இது வந்து எப்படி எடுப்போம், இது எல்லாருக்கும் தெரியும். சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஐ, இதுதான் வந்து இதோட அப்ரிவியேஷன். ஓகேவா? அதாவது பிரித்து எழுதுனா இப்படி தான் எழுதலாம். அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ரீவியஸ் சம்மையும் கரண்ட் சம்மையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சம் ப்ளஸ் ஐ தான் ஃபஸ்ட்டு 0 தான் சம்மாக இருந்துச்சு. ஐ என்னது 1 இருந்துச்சு. ஸோ 1 வந்துச்சு. அடுத்த சம் இப்போ என்ன இருக்குது 1 இருந்துச்சு. அடுத்து ப்ளஸ்ஸு ஐ என்ன வந்துச்சு 2 வந்துச்சு. ஸோ 3. அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் போகும். ஓகேவா? இவ்வளோ தான் வந்து பர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்றது. ஸோ இதுக்கப்புறம் வந்து அடுத்த ப்ராப்ளம் சால்விங்கில் மீட் பண்ணலாம். நிறைய பேர் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ராப்ளம் சால்விங்லாம் வந்து ரெகுலராக வந்து பண்ணுங்கள். ஸோ வந்து உங்களுக்கு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண தான் உங்களுக்கு மசில் மெமரி ஸ்டோர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.